மூளைச்சாவு அடைந்த விவசாயி ஒருவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதன் மூலம் 6 உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 35 வயதான விவசாயி வேலு கடந்த 22ஆம் தேதி விபத்தில் சிக்கியுள்ளார். தலை உள்ளிட்ட உடலின் பல்வேறு பாகங்களில் பலத்த காயமடைந்த அவருக்கு அங்குள்ள அரசு மருத்துவமனையிலும் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலும் சிகிச்சை அளித்துள்ளனர். பின்னர் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட விவசாயி வேலு 24ஆம் தேதி மூளைச்சாவு அடைந்தார். அவரது உடல் உறுப்புகளை உறவினர்கள் தானம் செய்த நிலையில் இதயம் மற்றும் நுரையீரல் எம்ஜிஎம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிக்கு பொருத்துவதற்காக வழங்கப்பட்டன. ஒரு சிறுநீரகம் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை நோயாளிக்கு பொருத்தப்பட்டது. மற்றொன்று சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நபருக்கு பொருத்தப்பட்டது. இளம் விவசாயி வேலுவின் கண்கள் எழும்பூர் அரசு கண் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டன. கால் எலும்புகள் மற்றொருவருக்கான மாற்று அறுவை சிகிச்சையில் பயன்படுத்தப்பட்டன. விவசாயி வேலுவின் குடும்பத்தினரின் மகத்தான செயல் காரணமாக 6 உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சில பேர் என்ன நினைப்பாங்க, ஈரல் மட்டும் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. சில பேர் கிட்னி மட்டும் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் வேலு அவங்க ஃபேமிலி கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 40 வயசுலேயே அவங்க வியாதி முற்றிய நிலையில் வந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க என்னன்னா, இந்த டிரான்ஸ்பிளான்டே நடக்கலை, கல்லீரல் டிரான்ஸ்பிளான்ட் மாற்று அறுவை சிகிச்சை நம்ம பண்ணவே இல்லை அப்படின்னா ஒரு 3லேருந்து 5 வருஷம் நல்லா இருப்பாங்களே தவிர அதுக்கப்புறமா அவங்களால உயிரோட இருக்க முடியாது. இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது பண்ணதுனால அவங்க லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாங்க.